இன்னைக்கு சிறப்பு வீடியோல சிறப்பா செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன டாபிக் கேட்டீங்க அப்படின்னா, டிவிகே நிர்வாகிகளின் அட்ராசிட்டி அப்படிங்கிறதா. தேர்தல் 2026 களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. அதனால எல்லா டிவி விவாதங்களும் டிவி சேனலும் பாத்தீங்கன்னா பயங்கர மும்முரமா களத்துல இருக்காங்க. இவங்க கையில மாற்றுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவிகே தொண்டர்கள் தான். குறிப்பா டிவிகேவோட மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. யாரும் இனிமே தொலைக்காட்சி விவாதம் யூடியூப் சேனல்ல எல்லாம் தலைமையோட பெர்மிஷன் இல்லாம போய் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னதான் இவங்க அட்ராசிட்டி பண்றாங்க அப்படின்னு 10 முக்கியமான பாயிண்ட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. பொதுவா இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி பேசுறதோ இல்ல கலாய்க்கிறது அப்படிங்கறதுலாம் எனக்கு பெருசா பிடிக்காது. ஆமா, நம்புங்க, சத்தியமா பிடிக்காது. அதுலயும் குறிப்பா டிவிகே அப்படிங்கிறது ஒரு புதிய கட்சி. அதனால அது அதிகபட்சம் பேச வேணாம். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அப்படின்றது நான் நினைப்பேன். இன்ஃபர்மேட்டிவா ஏதாச்சும் பேசிட்டு போவோம், இல்ல ஆளும் கட்சி செய்யக்கூடிய விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா வம்படியா நம்ம தேட தேட தோண்ட தோண்ட இந்த விஷயங்கள் தான் நம்ம கண்ணுக்கு மாட்டுது. சரி, அதனால இன்னைக்கு பேசி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 நாளுగా இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டியை தான் நம்ம பேச போறோம். டாப் 10 எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். தோண்ட தோண்ட நிறைய வந்துட்டே இருக்கிறதுனால எவ்வளவு வருதோ அவ்வளவு அள்ளி வீசுறேன், எடுத்துக்கோங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. முதல் விஷயம், பொதுவாவே இந்த டிவி டிபேட் ஷோ அப்படின்னு சொன்னா கச்ச 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 கச்சன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அதுல ஒரு பாயிண்ட் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அப்பா காலத்துல பார்க்க ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் தான் மாறுறாங்கன்னு பாக்குறதே கிடையாது. ஆனா இந்த தேர்தல் 2026ல டிவி டிபேட் ஷோல வரக்கூடிய ஆளுங்க எல்லாருமே பயங்கர மகிழ்ச்சியா இருக்காங்க. சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு குழம்பி போயிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அசோகவர்ஷினி இவங்க டிபேட் ஷோ எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவாங்க. இவங்க ஒரு டிபேட் ஷோ பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா திமுகவுடைய பேச்சாளர் இருக்காரு, நாம் தமிழர் இடுமாவனம் கார்த்தி அப்படின்னு பல பேர் இருக்காங்க. இதுல ஒரு ப்ரொஃபசர் டிவிகே சார்பா பேசுறாரு. அவ்வளவு ஒரு காமெடி. நீங்களே அதை பாருங்க. ஏன் ஒரே ஊர்ல 2 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்குது இல்லையா? விமன் ஆல் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்ப ஒரு ஆண் எஸ்பி, ஒரு பெண் எஸ்பி. ஒன்னு பெண் எஸ்பி, ஒன்னு ஆண் எஸ்பி, பெண் எஸ்பி. இந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பயங்கர ஃபேமஸ். என்னன்னா இந்த விஜய் அவர்கள் வேலூர்ல சில விஷயங்கள் பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிளே இல்லைங்க, எங்களுக்கு 50 வருஷ அரசியலே மறந்துடும் போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே குமுறிட்டு இருக்காங்க. குறிப்பா இதுல பேசியிருக்கக்கூடிய பேராசிரியர் இருக்காரு இல்லையா, இவரு எந்த தெளிவும் இல்லாம பேசுறாரு. இது ஒரே ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் இதை எடுத்து பேசிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் பிராக்டிகலி பாசிபிளே இல்ல அப்படிங்கிறது புரியாம தான் எங்களோட அரசியலே புது விதமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நியூஸ் தமிழ் 24/7 என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊரா போய் தேர்தல் களத்திலேயே நிப்பாட்டி அந்தந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளை வச்சு கேள்வி கேட்கிறாங்க. அதுல 2 முக்கியமான வீடியோ பயங்கர வைரல். ஒண்ணு, திருவள்ளூரை சேர்ந்த கணேஷ் அப்படின்ற ஒரு பையன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க இந்த தொகுதி மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரு பெப்பேங்கிறாரு. அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா என்ன அப்படிங்கறது அவங்களுக்கே தெளிவில்ல. அதனால அந்த பையனால சொல்ல முடியல. அந்த வீடியோவை நீங்க பாருங்க. யார்கிட்டயும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள், எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வாக்குறுதி. உங்களோட வாக்குறுதி என்ன? சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே நியூஸ் தமிழ் காஞ்சிபுரத்துல ஒரு இதே மாதிரியான விஷயம் பண்றாங்க. அங்கேயும் டிவிகே நிர்வாகி பேசுறாரு. அவருக்கும் டிவிகே என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்க போகுது, டிவிகே ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்களை காஞ்சிபுரத்துக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறது சுத்தமாவே சொல்ல தெரியல அப்படிங்கறதா இங்க வேதனையா இருக்கு. சட்டமன்ற தொகுதியில சிப்கார்டை கொண்டு வருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னாங்க. நாங்க 100% உறுதியா சொல்றோம். வினோத், எனக்கு புரியல. இப்ப காஞ்சிபுரத்துக்கு உள்ள சிப்கார்டு கொண்டு வரணும்ன்றீங்க. விமான நிலையமும் வளர்ச்சிக்கான திட்டம் தான். அந்த திட்டம் வந்தா எதிர்க்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கொண்டு போய் மைக்க வச்சு டிவிகேவை தானாவே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடிமட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களோ இல்லது மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கோ எந்த விதமான கிளாரிட்டியும் இல்ல. இது மாவட்ட லெவல்ல மட்டும் கிடையாதுங்க. அருண்ராஜ் அவர்கள் கிட்டயும் முக்கியமான செய்தி தொலைக்காட்சி ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. நல்ல படிச்சவரு, நல்ல பொறுப்புல இருந்தவர். அவராலேயே அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அவங்க வந்தா என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாங்க,
எதெல்லாம் நாட்டோட கோர் பிரச்சனையா இருக்கு அப்படின்றது கூட சொல்ல முடியல அப்படின்றதா இன்னைக்கு டிவிகேயோட நிலைமையா இருக்கு. தலைவர் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணணும்னு இல்லாம கட்சியில இரண்டாம் நிலை தலைவர்கள்லாம் கண்டிப்பாக அதை பத்தி பேசியிருக்கோம். சோ இன்னொரு டிபேட் ஷோ ஐபிசி தமிழ்ல நடத்தி இருந்தாங்க. அதுல முஸ்தபா அப்படிங்கிறவரை வந்து அந்த நெறியாளரே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கேள்வி கேட்டிருந்தாரு. அதுலயும் அவங்களால பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா விஷயம். மக்கள் கிட்ட என்ன சொன்னாங்க? கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 12 மணி அளவில் தளபதி விஜய் பேசுவார்னு நீங்க புசியானந்த் சொன்னது பொய்யா இல்லையா? 6 சுற்று முடிச்சு நீங்க 7வது சுற்று பேசணும். அப்பதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விவாதம் அப்படிங்கறதுல ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்றாரு, ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, புதுச்சேரியில வரும்பொழுது இது மாதிரி காரைக்கால்ல பண்றாங்க அப்படின்னு. காரைக்கால் தமிழ்நாட்டுல இருக்கா பாண்டிச்சேரியில இருக்கா அப்படின்றது கூட டிவிகே ஆதரவாளருக்கு தெரியாத நிலைமையில தான் இன்னைக்கு இவங்களோட லட்சணமானது இருக்கு அப்படின்ற பார்க்கும் பொழுது ரொம்பவுமே வேதனையா தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துதான் தலைமை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நீங்க எல்லாம் விவாத நிகழ்ச்சிக்கு போனது போதும், கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதுல ஒரு சிலர்லாம் வந்து நிஜமாலே நல்லாதான் பேசுறாங்க. பட் ஆனா எந்த பக்கம் திரும்பினாலும் டிவிகே ஆதரவாளர்களோட நிலைமை இதுவாதான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பேர் எடுத்தவர் தான் ஃபெலிக்ஸ் அவர்கள். அவராலேயே இப்ப போய் பாத்தீங்கன்னா பல விவாத மேடைகள்ல வந்து அவரால் வந்து சரியா ஆன்சர் பண்ண முடியல, சரியான கேள்விகளை வைக்க முடியல. டிவிகே சார்பா போறதுனாலதான் ஃபெலிக்ஸ்க்கு இந்த நிலைமையா? ஏன்னா அவங்களோட கொலீக்ஸோடய அவரால் வந்து கோப்ப பண்ண முடியல அப்படின்ற ஒரு விவாதமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே உடைய சூழல். ஏடிஎம்கே வேணும்ன்றது நமக்கு அக்கறை இருக்கு. ஆனா அந்த போய் சிக்கல்ல மாட்டினது யாரு? எடப்பாடி தான மாட்டினாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்க. விஜய் கூட்டணி போய் எடப்பாடியை காப்பாற்ற வேண்டியதானே? எதுங்க பிஜேபி கூட இருக்கும்போது எப்படிங்க போக முடியும்? அடுத்தது என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிவிகே தொண்டர்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி தாங்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கொடியை வச்சுட்டு சுத்துறது, இந்த விசில வச்சுட்டு சுத்துறது அப்படின்ற அக்கப்போர் தாங்கல. ஒரு கட்டம் மேல போய் கோவில்ல தீ மிதிப்பாங்க இல்லையா, அதுல டிவிகே கொடியோட வந்து தீ மிதிச்சிருக்காங்க. கூப்பிட்டு ஊர் மக்கள்லாம் 4 அப்பப்பு இருக்காங்க. அந்த லட்சணத்துல வந்து இந்த தொண்டர்களுடைய பிஹேவியர் ஆனது இருக்கு. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில்ல தேர் இழுக்கிறது, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தியோட இருப்பாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கொடியோட சில பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த காணொலிகளும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பயங்கர ஃபேமஸ். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து டிவிகே ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களோட ஆர்வமா நம்ம பாக்குறோம். பட் இருந்தாலும் இதெல்லாம் இவங்க பண்ணும் பொழுது வந்து சில பேருக்கு வந்து முகசுளிப்பா இருக்கு. அந்த அளவுக்கு விஜய் மேல பற்று வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா வந்து இதெல்லாம் எடுபடுமா அப்படின்றதுதான் நமக்கு தெரியல. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான புதுமையான திட்டத்தை இது வரைக்கும் ஒரு பயலும் ஊர்ல சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த டிவிகே தொண்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மைக்க கொண்டு போய் நீட்னா இந்த டிவிகேவின் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே அசந்து போற மாதிரி இருக்கு. என்னன்னா, 65 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஓட்டே இருக்க கூடாது. எப்படி நீங்க 18 வயசு மேல இருந்தாதான் ஓட்டுன்னு சொன்னீங்களோ, அந்த மாதிரி 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமையே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேசுறாப்புல. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க. அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். இததான் வந்து இன்னைக்கு எடுத்து எல்லாருமே கலாச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிளா? முதல்ல நாட்டுல பிராக்டிகலா பாசிபிளான விஷயம், நாட்டை சரி பண்றதுக்கான விஷயத்த பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. சரி, இவங்கதான் இப்படி இருக்காங்க, ஏமா இங்க ஒண்ணும் அங்கங்க மைக்க நீட்டுறாங்க, வேணும்னே எதிர்கட்சிகளும் சில பேரை பிடிச்சி இது மாதிரி எல்லாம் பேசி அதை வைரல் ஆக்குது, துண்டை போட்டுட்டா டிவிகேவா அப்படின்னு கேட்போம். கரெக்ட் தான், அதெல்லாம் இருக்குதான். யார் நிஜமாலே அவங்க தொண்டர்கள் தானா அப்படின்னு தெரியாது இல்லையா? சோ அதனால கம்ப்ளீட்டா நம்ம டிவிகே மேலலாம் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சைடு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பெரிய பொறுப்பாளர்கள் சைடு வருவோம். முதல்ல நம்ம எடுக்க போறது வந்து ராஜ்மோகன் அவர்கள். இவர் தான் வந்து எல்லா மேடையிலயும் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு, எல்லா மேடையிலயும் பேசுவாரு. அவரு பேசியிருக்க முக்கியமான ஒரு காணொலி இன்னைக்கு படு வைரல். ஒரு காணொலியில 2-3ன்னு சொல்லலாம். அதுல நம்பர் 1 வந்து அந்த தேர்தல்களுடைய ஓட்டு எண்ணிக்கை வரும் பொழுது 10 மணிக்கு சொல்லிடுவாங்க, விஜய் தான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். உண்மையிலேயே வாக்கு என்றன்னைக்கு இப்படியா சொல்லுவாங்க, அதுவும் 10 மணிக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அதை சமூக வலைதளத்துல எடுத்து கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுக்கான நேர காலம் எல்லாம் இருக்கு, அறிவிக்கிறதுக்கான டைம் எல்லாம் இருக்கு, ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு. இது ராஜ்மோகன் அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே வந்து ராஜ்மோகன் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. யார பத்தி அப்படின்னா, நம்மளோட ஆதவ அர்ஜுனாவை பத்தி புகழ் பாடி இருக்காரு மேடையில. என்ன அப்படின்னு சொன்னா,
நாங்கெல்லாம் நிறைய சாப்பிடுவோம், அவர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தான் சாப்பிடுவாரு, அது ஏன்னு கேட்டோம், அவர் வந்து சத்துணவுல தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி. சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல இருந்து நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பழகிருப்பீங்க, நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேன். இத பார்த்து மக்கள் எல்லாம் வந்து கேலி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து மேடைக்கு பேசணுமே அப்படின்னு பேசக்கூடாது, ஆதவர்ஜுனாவோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி இங்க ஒட்டுமொத்த பேரும் வந்து பேசதான் செய்யறாங்க. ஆனா ராஜ்மோகன் அவருக்கு ஆதவர்ஜுனா மூலமா ஏதாச்சும் நடக்கணுமா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதை எடுத்து எல்லாரும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. சரி, இவங்க தான் எப்படி அப்படின்னா, ஆதவர்ஜுனாவோட ஸ்பெஷல் கண்டென்ட் ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மேடையில பேசியிருக்காரு. என்னன்னா, பஸ்ல வந்து இவர் வந்து பயணம் பண்ணி மகாபலிபுரம்ல இருந்து இன்னொரு ஒரு ஏரியா சொல்றாரு. இந்த மாதிரி இந்த ஏரியாக்குள்ள நான் டிராவல் பண்ணி சர்வே எடுக்க போயிருந்தேன், நானும் என்னுடைய டீம்மேட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அவர் கதை சொன்னது கூட இருக்கட்டும், அதுல ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருக்காரு பாரு, என்னமா இந்த மாதிரி கிரிஞ்சா இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு. அதாவது இவர் போன அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் ஒவ்வொரு இடத்துல விசில் சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சா, யாருடா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரே ரே போலாம் இறங்கி நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். பஸ் கண்டக்டர் தான் அந்த விசில் அடிச்சிருக்காரு அப்படின்னு எடுத்து பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில ட்வீட் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்துலதான் ஆதவ் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இவங்க தான் எப்படி அப்படின்னா, பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, 84 சொல்லுவாங்க அவரை. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவரை வந்து என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காரு அப்படின்னா, என்ன இவங்க இப்படி போறானுங்கோ, அப்படி வரானுங்கோ, நம்மள மதிக்க மாட்டேங்கிறானுங்கோ, இவனுங்களாம் மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு அவருடைய ஒரு 70-75 வயசு பக்கம் இருக்கும், அமைச்சரா இருந்திருக்காரு, அத்தனை வாட்டி எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ஒரு பெரிய கட்சியில இருந்து இந்த ஜாம்பி கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமேன்னு புலம்புறாருன்றது மேடை போட்டு பொதுச் செயலாளரே சொல்ற லட்சணத்துலதான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துலதான் டிவிக்கே இருக்கு. 9 தடவை நான் சட்டமன்ற உறுப்பினரா இல்லையா, நான் அமைச்சரா இல்லையா, எனக்கு எதுவும் பேச தெரியாதா, நீங்களாவே ஒரு தீர்மானம் போட்டுறீங்க. இந்த மாதிரி இவங்க அதுலயும் வந்து குறிப்பா செங்கோட்டையன் அவர்களுடைய விவகாரத்தை இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு மேடையில பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, இங்க இருந்து அதிமுகல இருந்து ஒரு மரியாதை அப்படிங்கிறது இங்கதான்ப்பா கிடைக்கும், இங்க இருந்து போயிருக்காங்க டிவிக்கே மாதிரியான கட்சிக்கு, அங்க போயிட்டு எப்படா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அங்க எந்த மரியாதையும் அவருக்கு இல்ல அப்படின்ற மாதிரியான அவரை பின் பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா வந்து மரியாதை எங்கேயுமே இருக்காது, பாக்குறதுக்கு அப்படியே சோக்க ஒரே நாள் 40 அடிக்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சி கூட திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க, பேர் சொல்ல வரல. அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியில இருந்துட்டு டிவிக்கு மாதிரி ஒரு சின்ன கட்சிக்கு போனா அந்த மாதிரியான மரியாதை அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு டிவிகே உடைய நிலைமையாக இருக்கு. நான் ஒரு 10 அட்ராசிட்டி தான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, டிவிகே உடைய நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் வந்து அங்க இருக்கக்கூடிய டிவிகே நிர்வாகிகளை வந்து மிரட்டக்கூடிய காணொலி அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பயங்கர ஃபேமஸா இருக்கு. உன் தலையை வெட்டி போட்டுருவேன், உன்னை செரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுற ஒரு வீடியோ வந்து இருக்கு. நீங்க எங்களுக்கு என்ன ஒரு அரவணைப்பு கொடுக்காத, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். நான் எதுவும் பார்க்க மாட்டேன், உண்மையா சொல்றேன். அவங்க ஒன்னா நான் பண்ணிட்டு போக கூட நான் யோசிக்க மாட்டேன், எதுவும் வேணாலும் மாட்டேன். எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பே வேணாம், தலையே மூளையை எடுத்து வந்து ரோட்ல போட்டு அடிப்பேன். இன்னும் ஆட்சிக்கே வரல, ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாம இருக்கக்கூடிய கட்சி, கட்டமைப்பே இல்ல, யாருக்கு என்ன பொறுப்புன்னு தெரியல, எந்த வேட்பாளர்னு தெரியல, அந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய 2 வருஷமே ஆன கட்சியில இப்படி பொது வெளியில ஒரு மாவட்ட செயலாளர் மிரட்டக்கூடிய காணொலி வர்றத வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து பதிவு செய்யப்படுது இந்த நிர்வாகியை பத்தி. இதுக்கு மேலிடம் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. சோ விஜய் அவர்கள் வந்து மேடையில எப்போதுமே வந்து ஒரு வெறுப்பு அரசியலை பேசி எனக்கும் திமுகக்கும் தான் சண்டை, எனக்கும் திமுகக்கும் தான் சண்டை அப்படின்ற மாதிரி ஓயாம பேசிட்டு இருக்காரு தவிர, தன்னோட கட்சி கட்டமைப்பை சரி பண்ணணும், பொதுவெளியில நம்மளுடைய அரசியல் நோக்கம் என்னவா இருக்கு, நம்ம என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க போறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லாததுனாலதான் இங்க யாருக்குமே விஜயை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது அடிமட்டத்துலதான் இப்படி இருக்காங்க, மாவட்ட வாரியா தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா மேலிடத்திலேயே இப்படிதான் இருக்காங்க. மாநில பொறுப்புகளோ இல்ல வந்து இவங்கதான் கட்சியை வழி நடத்துறாங்க அப்படின்றவங்களே இந்த லட்சணத்துலதான் இருக்காங்க அப்படிங்கறதுதான் இங்க விஷயம். இவங்களை ட்ரோல் பண்ணும் அப்படின்றத தாண்டி
டிவி கேக்கு களத்துல ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா இவங்க இந்த மாதிரி தான் அரசியல் பண்ண போறாங்களா அப்படிங்கறத எல்லாரும் வாயை பொளந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு. மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.